ஒரு குட்டி கதையை கேட்கலாமா? எல்லாருக்கும் லக்ஷ்மணனை நல்லா தெரியும். ராமருடைய தம்பி. ராமரை எந்த அளவுக்கு நமக்கெல்லாம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு லக்ஷ்மணரையும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ராமர் 14 வருடங்கள் காட்டில் இருந்த பொழுது கண்களை கொஞ்சம் கூட மூடாமல் எப்பொழுதும் அண்ணனுக்கு காவலாக கூடவே இருந்திருக்கிறார். அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. ராமர் தன்னுடைய பத்னியோடு வந்தார். இவர் பத்னியையும் அழைத்து கொண்டு வரவில்லை. அவங்க ஊர்மிளா தேவி நாட்டிலேயே தான் இருந்தாங்க. இந்த லக்ஷ்மணர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார். ராமரை நாம் எப்படி ரொம்ப சௌந்தரியமாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி லக்ஷ்மணரும் ரொம்ப அழகாக இருப்பார். ஒரு சமயம் சீதையை தொலைத்த பிறகு சீதையை காணுமே அப்படின்னு ராமரும் லக்ஷ்மணரும் தேடி காட்டில் திரிந்து கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு ராட்சசி ஒருத்தி வரா. அவள் பேர் என்னென்னா அயோமுக்கின்னு அவள் பேர். ரொம்ப விகாரமாக இருக்கா பார்க்குறதுக்கு. இந்த லக்ஷ்மணரை பார்த்த உடனே அவளுக்கு ஒரே ஆசை, இவ்வளோ அழகாக இருக்காரே அப்படின்னு. லக்ஷ்மணர்கிட்ட தகாத வார்த்தைகள் பேசி அவளோடு இணங்கி இருக்கணும்னு அவள் கேட்குறான். ஆனால் லக்ஷ்மணருக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. அவர் இன்னொரு பெண்ணை ஏறெடுத்தும் கூட பார்க்காத அளவுக்கு ஒரு தூய பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து கொண்டு வந்தார். சீதம்மாவையே அவர் கால்களை மட்டும்தான் பார்த்துருக்கார் அப்படின்னு ராமாயணத்தில் ஒரு குறிப்பு இருக்குது. எனக்கு கால்களில் போட்டு கொண்டிருக்கிற அணிகலன்கள் ஏதாவது இருந்ததுன்னா தெரியுமே தவிர மற்றது எதுவும் தெரியாது அப்படிங்கிறது. அந்த மாதிரி அவருக்கு ஒரு ஒரு தன்மை, பெண்களை தெய்வமாக மதிக்கக்கூடிய, தாயாக பார்க்கக்கூடிய ஒரு மனம். இப்படி இவ அத்து மீறும் பொழுது அவளை எவ்வளவோ தடுத்தும் அவள் கேட்கலை. அதனால் அவளை காது மூக்கு எல்லாத்தையும் வெட்டி விட்டார், தண்டனை கொடுத்துட்டார். வள்ளுவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அறனியலான் இல்வாழ்வான் என்பான் பிறனியலான் பெண்மை நயவாதவன். அறத்தின்படி ஒருத்தன் இல்வாழ்க்கையை வாழ்வதை தன்னுடைய இயல்பாக கொண்டிருக்கிறான் என்றால் அவன் வேறொருவருடைய மனைவியை ஒரு காலம் விரும்பவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். சரியான உதாரணம் இந்த லக்ஷ்மணர், இந்த கதை. சிந்திச்சு பாருங்கள்.